புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை கொண்டாபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவு இடைவெளியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென சுவர் சரிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 132 மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் கடந்த வாரத்தில் மதிய வேளையில் மாணவர்கள் சிலர் பள்ளி வளாகத்தில் உள்ள நடைமேடை மீது அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது மாணவர்கள் நடைமேடை கைப்பிடி சுவரை பிடித்து எழுந்தபோது திடீரென சரிந்து கைப்பிடி சுவர் அங்கு அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்த மோஹித் என்ற 7ஆம் வகுப்பு மாணவனின் தலையில் பயங்கரமாக விழுந்துள்ளது. அதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவன் மோஹித் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளான். இதனால் பள்ளியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே மாணவர் இறந்த தகவலை கேட்டு அங்கு வந்த மோஹித்தின் பெற்றோரும் கிராம பொதுமக்கள் மற்றும் பல அரசியல் கட்சிகள் பள்ளியில் உயிரிழந்த மாணவரின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து குடும்பத்தை சந்தித்து விசாரித்து மாணவனின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியும் அரசு வேலையும் வழங்கினால் மட்டுமே சடலத்தை வாங்குவோம் என்று கூறி பல மணி நேரமாக காத்திருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அமைச்சர் நாசர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இறந்த மாணவனின் தந்தை சரத்குமாருக்கு அலுவலக உதவியாளர் பணி ஆணையை வழங்கினர். பிறகு மாணவனின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்து உடலை பெற்றுக்கொண்டனர். ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி இறங்குச்சு. வந்ததுலேருந்து 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க. விளக்கத்தையும் சொன்னோம். 2014, 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாட்கள் முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது எது பாதுகாப்பு இடம் மாதிரி என்று நினச்சி கொண்டு இந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்கிறேன். பட் என்னையோ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறதாக கூட சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.